ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் டிஸ்கிரிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி ப்ரீவியஸில் நம்ம கொடுத்த லெவல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டெலிகிராமில் நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ண லெவல்ஸும் அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து சார்ட் அனலைசிஸ் பண்ணிட்டு நமக்கான என்ட்ரி டார்கெட் லெவல்லாம் மண்டே எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம ப்ரீவியஸ் வீக்கில் கொடுத்துருக்க லெவல்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் டைரக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ சார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகுது, எங்கே ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகுது, மறுபடியும் எங்கே அடுத்து சப்போர்ட் எடுக்கும், அடுத்தடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டார்கெட் லெவல் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இனிமேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதோட இம்பேக்டில் மார்க்கெட் டைரக்ஷன், கிஃப்ட் நிஃப்டியோட இன்டிமேஷன், அதுக்கு அடுத்து சார்ட் எங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்ட்டு நிஃப்டியோட சப்போர்ட்டும், அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃப்ரீ கால்ஸ் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ கால்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன் அப்படிங்கிறது எங்கே சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ட் எங்கே ரியாக்ட் ஆகுது, பர்டிகுலராக ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் கண்டினியூவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது, கண்டினியூவாக ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் எப்பப்பெல்லாம் வந்து டச் பண்ணும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு, அந்த மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது அட்வான்ஸாக மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் ஆகுதா ரிவர்சல் ஆகுதா வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இன்டிமேட் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூவாக இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். அடுத்து மண்டே மார்க்கெட் எப்படி நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும், இப்போ இந்த கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சார்ட்ல நம்ம எப்படி ரீட் பண்ணோம், அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட்டுக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டைரக்ஷனா நம்ம ப்ரீவியஸ் வீக்ல இருந்து சொன்ன வியூ அப்படிங்கிறது ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனால் அடுத்தடுத்து டார்கெட் போகும். 25,050 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் 50 to 100 வரைக்கும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன். இந்த ஜோன் அவ்வளோ ஈஸியாக பிரேக் அவுட் ஆகாது. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா சூப்பரான மூவ் இருக்கும். ஆனால் இது பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்றதை கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம பிளான் பண்ணணும். இந்த பேசிக் பிளானை வந்து நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருந்தோம், ஒவ்வொரு வீடியோஸும் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி, இந்த ட்ரெண்ட் லெவல் பிரேக் அவுட் ஆனாதான் நமக்கு கால் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். வெறும் டெலிகிராம் மென்ஷன் பண்ணியிருந்தோம் பர்டிகுலரா 20th. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் டவுன் வந்தது. இந்த டவுன்ல கரெக்ஷன் வந்து கீழே எவ்வளவு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணோம். 24,800 வரைக்கும். அடுத்து சப்போர்ட் எடுக்கும்போது ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்ற பேசியிருந்தோம். அங்கேயும் புட்டுக்கான என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ அப்படிங்கிறது டைரக்ஷன் 24,600 வரைக்கும். ஸோ இந்த 24,600க்கு அப்புறம் மார்க்கெட் அடுத்து சப்போர்ட் லெவல் 24,450. ஸோ 500 கிட்டத்தட்ட 24,500 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் எங்க டைரக்ஷன் மாறுது அப்படிங்கிறதும், அடுத்து இன்னைக்கு ப்ரீவியஸா 24,800 இந்த லெவலை டச் பண்ணும்போது ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆனா மறுபடியும் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் இங்க ஒரு சஸ்டெயின் நடக்குது. இந்த சஸ்டெயின் ஏன் நடக்குது அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது கேண்டில்ல பிரேக் அவுட் நடந்தாலும் இதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகணும்னா இங்க அக்யூமுலேட் ஆகணும், பையர்ஸ் நிறைய அக்யூமுலேட் ஆகணும். ஸோ அதனால 24,700 to 800 அப்படிங்கிற லெவல்ல அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 24,950 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது சூப்பரான மூவ் இருக்கும். அடுத்தடுத்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்குமே ஈஸியான பாயிண்ட்ஸ் கிடைக்கிற அளவுக்கு மூமெண்டம் இருக்கும். லாஸ்ட் 3 டேஸா வந்து சூப்பரான மூவ் இருந்தது. ஒவ்வொரு மூமெண்டமும் 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ சூப்பரான என்ட்ரி, சூப்பரான டார்கெட் நமக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாத்தையுமே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஓகே, இது எல்லாத்துக்காத்தையுமே நம்ம எந்த பேஸ்ல பார்த்தோம் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணியிருக்கும் போது தெரிஞ்சிருக்கும். ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஒன்று. ரெண்டாவது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அதோட சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 24,850 அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெவல் வந்து இப்போ சப்போர்ட் எடுத்துடுச்சு. 24,950 இருந்து 24,850
424,500 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேல போய் இப்போ பிரேக் அவுட் ஆகி கிளியரா இருக்கு. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் போறதுக்கு. ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரேஞ்சில் வந்து ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது 25,200 அப்படிங்கிற இந்த லெவல் தான். ஸோ இந்த 25,200 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி அடுத்த ஸ்டேஜ் போகுமா, அப்படி இல்லை கீழே இந்த லெவல் இருந்து அதாவது 24,800 இருந்து டவுன்ல மறுபடியும் வருமா அப்படிங்கிறத இப்போ அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்குற விஷயம் 24,900 அப்படிங்கிற லெவல் இருந்து 25,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். முன்னாடி சொன்ன லெவல் 25,100, 25,50. ஸோ 50 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு இங்க இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போகணும்னா 24,950 இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போனாலே ஈஸியா இந்த லெவலுக்கு போயிடும். ஆனா இந்த லெவலுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகிறது சிரமம் அப்படிங்கிறத இப்பயும் இருக்கு. ஸோ அப்போ பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னாலே இங்க ஹையஸ்ட் பையர் வந்து அக்யூமுலேட் ஆகணும். ஒன்னு 24,850 அக்யூமுலேட் ஆகணும், அப்படி இல்லை 24,600 வந்து பையர்ல வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இந்த லெவல்ல வந்து என்ட்ரிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் நடந்தா மட்டும்தான் வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும், பையர் வந்து இங்க உள்ள வருவாங்க, ஆப்ஷன் பையர்ஸ். ஸோ இங்க பையர் அக்யூமுலேட் பண்ணி மேலே போகும்போது டைரக்ஷன் சூப்பரா மேலே போகும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன மொமெண்டமா எப்படி ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் ஆகி மேலே போய் அந்த லெவல்ல ஹை பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும் ஒரு ஸ்ட்ராங் வேல்யூ கொடுத்து பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு, ஸ்டான்ஸ் இருக்கு. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட்ல இந்த மெத்தட்ல என்ட்ரி நடக்க சான்ஸ் இருக்கு. ஒன்னு டவுன் சைட் அக்யூமுலேஷன் அகைன் பிரேக் அவுட் பை மேலே போறது, இன்னொன்னு இங்கிருந்தே ஜிக்ஸாக்கா மேலே போய் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் வரும்போது மட்டும் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் பண்ணி மேலே போறது. இந்த ரெண்டு லெவல்ல எந்த மெத்தட்ல நிஃப்டி மூவ் ஆகி பிரேக் அவுட் பண்ண போகுதுன்னு தெரியாது. ஆனா எப்படி நடந்தாலும் நமக்கு சிம்பிளான ஸ்டாப் லாஸ் நல்ல ரேஷியோல டார்கெட் வைக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்கு. எப்படின்னா இப்ப 24,660 அப்படிங்கிற இந்த ஸ்விங் லோ லெவல் அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போறதுக்கான டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒன்னு 24,850, 950, அப்புறம் 25,100, 25,200 இப்படி வந்து ஜிக்ஸாக்கா அப்படி போகும். இன்னொன்னு இந்த லெவல் 24,750 அப்படிங்கிற லெவல் பிரேக் ஆகி டவுன் சைட் போகுதுன்னா அது சடனா கீழே இறங்கி இங்க வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும். ரெண்டு லெவல்ல நம்ம அதிகமா நடக்க வாய்ப்பு இருக்குன்றது இந்த மெத்தட்ல ஜிக்ஸாக்கா மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ மார்க்கெட் மூமெண்டம் மேலே ஜிக்ஸாக்கா போனாலும் நமக்கான லெவல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 24,750 அப்படிங்கிறதா. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நீங்க டார்கெட்டை வந்து 25,100 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஒருவேளை 24,750 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம அடுத்த லெவல்ஸ்க்கான டீட்டெயில்ஸையும் அடுத்த என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் 24,950 25,200 வரைக்குமே ஜிக்ஸாக் மொமெண்டமாகவும் ஒரு ரேலிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாக தான் இருக்கிறது நான் பார்க்குறேன். 24,750 பிரேக் அவுட் ஆனால் மட்டும் அங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் டவுனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.